இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் மதகஜ ராஜா. அதனுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு இப்போ தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். மதகஜ ராஜா கிட்டத்தட்ட 12 வருடம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுமோ ஆகாதோ, கடப்பில் போட்டு தூக்கி போடப்பட்டது, இது என்ன ஆகுன்ற மாதிரியான ஒரு விஷயமே தெரியாமல் கணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. விடாமுயற்சின்னு ஒரு படம் அப்படி தள்ளி போனதுனால கபகபன்னு படங்கள்லாம் வந்தது. மதகஜ ராஜாவை பார்த்து சில படங்கள்லாம் பின்வாங்கினதெல்லாம் தகவல் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல. சரி, மதகஜ ராஜாவை பற்றி பேசுவோம். அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு சமீபத்தில் லீலா பேலஸ் ஹோட்டல் நடந்த பொழுது விஷால் அப்படி வந்து நின்று அவர் பேசின பேச்சு, அவருடைய உருவம், அவர் தோற்றம், அவருடைய கை நடுக்கம், அப்புறம் குளிர் ஜரம், இதெல்லாம் சொன்னதெல்லாம் பெரிய ட்ரோல் ஆச்சு. எப்போ இது கூட அவர் ப்ரொமோஷனுக்கு தான் அது மாதிரி வந்திருக்காருன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இதில் உண்மையாக விஷாலுக்கு பிரச்சனைங்க, நீ குளிர் ஜரம் தான் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருந்தாங்க. சரி, ரைட், ஓகே, இதெல்லாம் விடுங்க. மதகஜ ராஜா எப்படி இருக்குது, 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்த படம் அப்படின்னு பொழுது விஷால், சந்தானம், ஆர்யா, அவர் நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், குறிப்பாக அஞ்சலி, வரலட்சுமி, லொல்லுசவா சுவாமிநாதன், அப்படி ஏகப்பட்ட நட்சத்திரம், மனோபாலா, அப்புறமா வந்து மணிவண்ணன், சிட்டி பாபு, இப்படி மறைந்த நடிகர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. சரி, ஓகே, இந்த படத்துடைய கதை ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு வாத்தியார் அவர் தன்னுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அல்லது தனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மாணவர்கள் அப்படின்றவங்கள வந்து ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய வீட்டு மகள் கல்யாணத்துக்கு ஊருக்கு கூப்பிட்றாரு. அப்படி கிளம்பி வரவங்க தான் விஷால், அப்புறம் சந்தானம் ஃபேமிலி, நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், இவங்கெல்லாம் வராங்க. சடகோபன் ரமேஷ் வரத்தான் இல்லாத மச்சினிச்சியும் கூட்டின்னு வந்துடுறாரு. அப்போ அந்த கல்யாண வீட்டுக்குள் நடக்கிற ஒரு விருப்பமில்லாத கல்யாணத்தை விஷால் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறமா அப்போ பால்யகான நண்பன், பள்ளிக்கூடத்து நண்பன், அப்போதுலேருந்து ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு அந்த நண்பன் வந்து இப்போவும் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நண்பனுக்காக அவங்களுடைய பங்காளி பைத்தாளி, அப்புறமா வந்து அண்ணன் தம்பி உறவு முறைகள்லாம் அவர் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறப்போ அப்படி விட்டு கொடுக்குறாரு. வந்து அவ்வளோ தங்கமான மனசுக்காரர் விஷால். குறிப்பாக விஷால் வந்து அப்படியே அந்த பழைய தோற்றங்க வந்து சண்டைக்கோடியில் 2012 வர வேண்டிய படம் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு சூப்பராக ஒரு 6 அடி உயரமாக இருக்கார். இடையில அவரை புகழ்ந்து சந்தானம் வேறு அவருடைய உருவத்தை, அவருடைய கலர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்படி எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்லவர். இவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சோகமோ ஃப்ளாஷ்பேக்கோ இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவருடைய ஃப்ரெண்டு நிதின் சத்யாவும் சடகோபன் ரமேஷும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. வந்து என்னங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சடகோபன் ரமேஷ் ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்ச பிறகு என்னையா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிரச்சனையை சொல்கிறாரு. அதை சொல்ல வேணாம் படத்துக்கு, ஏன்னா அதுதான் அவ்வளோ துண்டு தான் இருக்குது. அதை சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. அந்த பிரச்சனைக்கு காரணமானவர் யாருன்னா மிகப்பெரிய ஒரு படா டான், அதாவது வந்து டெல்லிக்கே படியளக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள். அந்த பெரிய ஆள் வந்து அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய நண்பர்கள் சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யாவுக்காக களத்தில் இறங்கி போராடுறாரு. அவரையே தண்ணி காட்டுறாரு. அப்படியாப்பட்ட ஆள். ஒரு அரசாங்கத்தையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய பவர் படைத்த சோனு சூட் தான் அந்த வில்லன். அது டயலாக்கே வருமே, நான் மலைப்பாம்புடா, தலை தமிழ்நாட்டிலையும் வால் டெல்லிலையும் இருக்கும் அப்படின்னு. நான் ஒரே பாம்புடா, எல்லா உடம்பும் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி பஞ்செலாம் நிறைய விஷால் பேசியிருக்காரு. ஓகே, இவ்வளோ தாங்க கதை. இந்த கதைக்குள்ளே ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சார். இது 52,02,2600 சொச்சம் ரூபாய் வந்து தான் நண்பர்களுக்கு தர வேணும், அதை தந்துரு நீ போயிடுறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன். அவர் அதுக்கும் பதில் சொல்கிறார். வந்து அதெல்லாம் என் காசுலாம், அந்த காசெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். ஆனால் என்ன நீ தேவையில்லாமல் சீண்டிட்ட, அந்த காசை நீ எப்படி வாங்கிக்கிறன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்படியா நடக்கிற சோனு சூட்டுக்கும் விஷாலுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அதுக்குள்ளே திரும்பவும் இந்த கேங்க்கு வராங்க. யார்? சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், லொல்லுசபா சுவாமிநாதன், அஞ்சலி, வரலட்சுமி, இப்படி இவங்கெல்லாம் வராங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில் என்ன மாதிரியான ஒரு விஷயம், கடைசியில் ஹீரோ ஜெயிப்பார். இதெல்லாம் சுந்தர் சியோட அதே டெம்ப்ளெட் அப்படியே கலகலப்பு. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய ஆம்பளை, இப்படி நிறைய படங்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஒரு சிங்கிள் லைன் தான். இதுதான் இவ்வளோ கதை சொல்கிற ஒரு விஷயம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லாஜிக் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் பார்க்கிங்லேயே வச்சுட்டு, தேட்டர் பார்க்கிங்லேயே வச்சுட்டு, சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி உங்கள் மூளையை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். வந்து ஏன்னா எந்த விதத்துலையும் எதுவுமே கனெக்ட் ஆகுது. ஆனால் இந்த படத்தை முழுக்க காப்பாற்றுபவர், அப்படி தேட்டரை வந்து அரங்கமே சிரிக்க வைக்கிறவர் வந்து சந்தானம் தாங்க. ரொம்ப மனசு வலிக்குது. வந்து ஏங்க சந்தானத்துக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு. இத்தனை வருஷம் கழிச்சு சந்தானம் அடிக்கிற அந்த கவுண்டர் ஜோக்கும் அந்த காமெடிக்கும் தேட்டரே வந்து தெரிக்குதுங்க.
எங்கெல்லாம் அப்படி டல் ஆகுதோ அங்கெல்லாம் தூக்கி நிறுத்துறாரு சந்தானம். சந்தானம் தான் இந்த படத்தினுடைய வலது தோலையே தூக்கி நிற்கிறாரு. அதே போல் விஷால் வந்து இதை லாஜிக்லாம் மறுபடியும் பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் தூக்கி ஓர கட்டிடுங்க, வெறும் படத்தை பாருங்கள் அப்படின்னு சுந்தர் சி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மீறி சந்தானம் ஒரு பக்கம் காமெடிக்கு ஒரு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கும்போது கில்மாவுக்கு 2 நடிகை தேவைப்படுறாங்களே, அதுலேயும் வரலட்சுமிலாம் எப்பா வரலட்சுமி அஞ்சலி மாற்றி மாற்றி கிளாமரில் யார் கிளாமரை தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து ஓவர் கவர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதுவும் அந்த ஒரு யோகா சொல்லி தருவாங்க வரலட்சுமி. யோகா சொல்லி தரும்போது இவங்களாம் யோகா கற்றுப்பாங்க. அத்தனை தேட்டர் வந்து விழுந்து விழுந்து சிரிக்குது. முக்கியமாக இந்த படத்தில் பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அத்தனை கேரக்டருக்கும் அவ்வப்போ ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சுந்தர் சி. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சின்ன தொய்வு ஏற்படுது. நிறைய படங்கள்லாம் பார்த்த ஞாபகமாக வருது. இதெல்லாம் மீறி படம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழைய படம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பழைய முகத்தோடயே இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சந்தானம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், அப்புறமா வந்து மற்ற அஞ்சலி, அப்புறம் வரலட்சுமிலாம் இப்போ பார்க்கும்போது இந்த வரலட்சுமியா அப்படின்லாம் தோணும். வந்து இதெல்லாம் மாதிரி சடகோபன் ரமேஷ்லாம் நல்ல கிரிக்கெட் பிளேயருங்க. வந்து அவர் வேறு விதமாக அவர் வந்துருக்கு. ஏற்கனவே இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து எப்படி சந்தானம் வந்து காமெடியை விட்டுட்டு ஹீரோன்ற ஒரு தளத்துக்கு போயிட்டாரா, அதே போல் விஜய் ஆண்டனி அவர் பாட்டு பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இதை விஷால் பாடுற ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு, ஒரு பிஜிஎம் கூட நல்லா செட் ஆகுது. ரீரெக்கார்டிங் அருமையாக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி ஏன் வந்து இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் இப்படிலாம் போயிட்டுருக்காரு. ஓகே, அவங்க விருப்பம் அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த படம் நீங்கள் போனீங்கன்னா சந்தானத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் காமெடிக்கு அவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குதுங்க. சிரிப்புக்கு அவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது. எங்கேயா வந்து காமெடி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அதாவது காமெடி நடிகர்களே கிடையாது. திரும்பவும் சந்தானம் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திரும்பவும் நடிக்க வந்தார். ஹீரோவுக்கு இணையான ரோலில் வந்தாலே போதும். ஏன்னா ஒரு பக்கம் விஷாலை ஓட்டுன்னு ஓட்டுறாரு, கெஸ்ட் ரோலில் வர ஆர்யாவை பிடிச்சி ஓட்டுன்னு ஓட்டுறாரு, நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், லொல்லு சுவாமிநாதன் எல்லாரையும் வெளுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய ரியல் கதாநாயகன் சந்தானம் தாங்க. அதெல்லாம் மீறி ஒரு 2 மணி நேரம் ஓடுற படம், ஒரு பெரிய இப்படி ஒன்றும் விறுவிறுலாம் இல்லை. ஓகே, சிரிக்கலாம், இது பண்ணலாம். அஞ்சலியும் வரலட்சுமியை வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் மேட்ச் பண்ணுறாரு. மேட்ச் பண்ணும்பொழுது பழைய இந்த ரூபா நோட்டு, பழைய 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு இதெல்லாம் கண்ணில் கட்டுறாங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து வணங்கான் மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து ரப்பர் பந்து, வாழை மாதிரியான ஒரு பிரமாதமான கண்டென்ட் உள்ள படங்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு படங்களும் வரும். இதையும் விருப்பம் இருக்கிறவர்கள் பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவர்களது தூக்கி போட்டு போகலாம். மதகஜ ராஜா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இது என்னென்னா ஒரு மாத்திரைன்னு கூட சொல்ல முடியாது. வந்து ஒரு ஆயாவுக்கு நல்ல மேக்கப் போட்டு ஏமாத்துற கதைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து லாஜிக்கு, அறிவுபூர்வமான விஷயம், இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்தானம் வர காட்சி தாங்க நல்லா இருந்தது. மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதே பழைய ஃபைட்டு, அதே பழைய இது, அதே பஞ்சு டைலாக்கு, அதுக்கு எதிராக விஷால் பேசுகிற டைலாக்கு, அப்புறம் அந்த மனோபாலாவை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. சொல்ல தேவையில்ல, எனக்கு அப்படியே கலகலப்பு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த காமெடி அப்படியே ஜெராக்ஸ் மிஷினில் எடுத்து விட்டா மாதிரி இருந்தது. சரி, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்க்கணுன்னு விருப்பம் இருங்க போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்து ஓடிடியிலே டிவிலேயே வந்தால் பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.